கரெக்டாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கண்டங்கத்தி சாறு, கொம்மாட்டி மாதளி சாறு, எலுமிச்சை பழச்சாறு, இஞ்சி சாறு இது எல்லாமே கொஞ்சம் எடுத்து அதில் கொதிக்க வைக்கும் போது மேலும் சில மருந்துகள் போடுறாங்க. எவ்வளோ மருந்துகள் பாருங்களேன். கிராம்பு, பருத்தி விதை, சுக்கு, திப்பிலி, தானிக்காய், லவங்கப்பட்டை, செண்பகப்பூ, தாலிசப்பத்திரி, சந்தனம், முந்திரிகை பழம், மாவுலிங்கம், செங்கழுநீர் கிழங்கு, சிறுதேக்கு, எலுமிச்சை விதை, ஏலம், அதிமதுரம், மிளகு, கடுக்காய், நெல்லிக்காய், சீரகம், பரிமளப்பூ, சதகுப்பை, வில்வப்பழம், மரமஞ்சள், கோஷ்டம், கொத்தமல்லி, இந்துப்பு, கோரங்கம், நாகப்பூ, விளாமிரை, தேவதாரம், சடாமஞ்சள் இன்னும் நிறைய மூலிகைகள் வருது. இவ்வளோ மூலிகைகளையும் நஞ்செல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அதை பிடித்து பொடி செய்து அதை அதை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் இந்த பாகில் அதாவது தேன் அப்புறம் நெய் இதெல்லாம் விட்டு இவ்வளோ பொடியும் சேர்த்து லேகியமாக கிண்டி வில்வாதி லேகியம் அப்படிங்கிற ஒரு பேரில் நமக்கு கிடைக்குது. இந்த